Good morning students, welcome to 5th standard online class. இந்த கிளாஸில் நம்ம 5th standard science 4th lesson continue தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய 4th lesson scientists in the everyday life. இதில் வந்து ஒரு இந்தியாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு 3 சயின்டிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா சர்.சி.வி. ராமன், சந்திரசேகர வெங்கட ராமன் அப்படின்றது அவருடைய பேர். அவர் வந்து திருச்சியில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம். இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா விப்ஜிஆர் கலர், இந்த ரெயின்போ கலரை என்ன பண்ணார் கண்டுபிடிச்சாரு. ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்ற ஒன்று என்ன பண்ணார் கண்டுபிடிச்சார் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது யார் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேவரட் ஹீரோ, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா ஏபிஜே அப்துல் கலாம். அவரை பற்றி தான் என்ன பண்ண பார்க்க போகிறோம். பாருங்கள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 1931 to 2015 த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. Abul Bakr Jalaluddin Abdul Kalam was born in 15th October 1931 at ராமேஸ்வரம் இன் தமிழ்நாடு. இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா அவுல் பக்ரீம் ஜலாலுதீன் அப்துல் கலாம். இந்த ஏபிஜேன்னு சொல்கிறோம் இல்லையா, அவுல் பக்ரீம் ஜலாலுதீன் அப்துல் கலாம் அப்படின்றது அவருடைய பேர். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் பிறந்தார். 15th October 1931 தான் பிறந்தார். ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் பிறந்து அங்கேயே என்ன பண்ணார், ஸ்கூல் டேஸை முடித்தார். ஹீஸ் ஸ்கூலிங் வாஸ் ராமேஸ்வரம் அண்ட் டிட் ஹீஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃபார் த மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி. அவர் வந்து ஸ்கூல் டேஸை வந்து ராமேஸ்வரத்தில் படித்தார். அதுக்கப்புறம் காலேஜ் சேரணும் இல்லையா, காலேஜ் எங்கே சேர்ந்தார் அப்படின்னா எம்ஐடி காலேஜ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதில் என்ன டிகிரி எடுத்தார் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒன்று ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது. ஸோ அதுதான் என்ன பண்ணார் படித்தார். He was in class 5th when his teacher Sri Siva Subramania Iyer was teaching about the birds fly. At the end of the class, the teacher wanted to know whether the students understood how birds fly. அதாவது அவருடைய டீச்சர், அவர் 5th படிக்கும்போது அவருடைய டீச்சர் யார் அப்படின்னா ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றது அவருடைய டீச்சர், சயின்ஸ் டீச்சர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்தார். என்ன கிளாஸ் அன்றைக்கி எடுத்தார் அப்படின்னா எப்படி வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பறக்குது அப்படின்றத கிளாஸை டீச் பண்ணார். கிளாஸை முடிக்கும்போது எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறது, அது ராமேஸ்வரம் இல்லையா, பக்கத்துலேயே கடல் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அந்த கடல் பக்கத்தில் வாங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாரையும் அந்த பீச் பக்கம் கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்கள், many students said that they did not understand. That evening, the whole class was taken into the seashore by the teacher. The teacher showed them the birds fly with the wings flapping, generate தி லிஃப்ட். இது என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கே வந்து ஷீஷோரை கூப்பிட்டு போனோடனே அங்கே என்ன பண்ணுது, நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கும் இல்லையா, அப்போ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் காட்டி பாருங்கள் அதோடைய விங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விங்ஸ் என்ன பண்ணுது ஃப்ளப் பண்ணுது, அதாவது விங்ஸ் அடிக்கிறதுனால என்ன பண்ணுது, அது பாடி மேலே மூவ் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபார் த லிட்டில் கலாம் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் த அண்டர்ஸ்டாண்ட் for the birds flying but his vision of the future life. எல்லாரும் அப்போ என்ன சொன்னாங்க பசங்க, எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் கலாமுக்கு என்ன தாட் வந்துச்சு அப்படின்னா பேர்ட்ஸ் எல்லாம் பறக்குது இல்லையா, ஏன் நம்மளால் பறக்க முடியல அப்படின்ற தாட்டு அவருக்குள்ளே அப்போவே என்ன வந்துடுச்சு. This inspiring him to be a rocket engineer and technologist. இதுதான் வந்து அவருக்கு வந்து எப்படியாவது நம்ம பறக்கணும், பறந்தே ஆகணும், பேர்ட்ஸ் எல்லாம் பறக்குது, ஏன் நம்மளால் பறக்க முடியலை அப்படின்ற ஒரு தாட் அவர் மனசுக்குள்ளே வந்து அதுதான் வந்து அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சது. அதுதான் வந்து அவருடைய பறக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், கலாம் ஹேஸ் டு கெட் அப் at 4 in the morning and go to learn from his teacher. Later he had to distribute newspaper to support the family. Thus as a child he
had to balance studies, work and family. அதாவது அவர் காலையில் டெய்லியும் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவாராம். எந்திரிச்சு அவங்க டீச்சர்கிட்ட டியூஷன் போவாராம். டியூஷன் போயிட்டு மார்னிங் என்ன பண்ணுவாராம், நியூஸ் பேப்பர் எடுத்து போய் ஒரு வீட்டுக்கு போடுவார். அதில் வர மணியே அவர் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. ஸோ அது மாதிரி அவர் வந்து காசும் சம்பாதிச்சார். அதே பக்கம் அவருடைய படிப்பு என்ன பண்ணலை, நிறுத்தலை. ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து கொஞ்சம் ரொம்ப ரிச்லாம் கிடையாது, ஓரளவுக்கு புவரான ஃபேமிலியாக தான் இருந்தது. ஸோ அந்த ஃபேமிலியும் பார்த்துக்கின்னு படிப்பும் கரெக்டாக படிச்சுட்டே இருந்தார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் அண்டு அச்சீவ்மெண்ட். அவர் வந்து ஏரோநாட்டிக்கல் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத தான் பார்க்க போகிற பாருங்கள். ஆஃப்டர் ஹிஸ் ஸ்டடிங் அட் MIT, டாக்டர் கலாம் மேட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஸ் ஏ ப்ராஜெக்ட் டைரக்டர் to develop India's the first indigenous satellite launching vehicle SLV-3, which successfully injected the Rohini satellite in the orbit in July 1980, making India அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர் ஆஃப் த ஸ்பேஸ் கிளப். அதாவது என்ன பண்ணாங்க, அவர் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு சேட்டலைட் தயாரிப்பாங்க இல்லையா, அதில் தான் வந்து அவர் ஒர்க் பண்ணார். அவர் வந்து ஃபஸ்ட்டு அதாவது இந்தியாவே இண்டிவிஜுவலாக ஒரு ராக்கெட் செஞ்சு ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சு. அதுதான் வந்து சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல் SLV அப்படின்றது. அதில் வந்து ரோகிணி சேட்டலைட்டை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 1938 சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்புனாங்க. இதுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா மேனுவல் ஒர்க்கு மணி எல்லாமே இந்தியாவே போட்டு இந்தியாவே அதோடைய சொந்த செலவில் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. அதுதான் வந்து SLV அப்படின்ற ஒரு ராக்கெட். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸுக்கு போச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், மேக்கிங் ஏ இந்தியா அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர் ஆஃப் ஸ்பேஸ் கிளப். அதுக்கப்புறம் இந்த ரோஹிணி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இந்தியாவை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்பேஸ் கிளப்பில் ஒரு மெம்பராகவே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் எ 2 decades இன் SIRO ISRO, Dr. Kalam took up to the responsibility of developing indigenous guide missiles at the Defense Research and Development Organization DRDO as a chief executive of Indigenous Guide Missiles Development Program IGMDP. அதுதான் சொல்லுங்க, Indigenous Guide Missiles Development Programs அப்படின்றது. He was responsible for the development of Agni and Prithvi missiles. He gave thoughts to self-realizing in defense system by progressing multiple development tasks and a missile project such as light compact aircraft. அதாவது இந்த அக்னி பிருத்திவி இது எல்லாமே என்ன அப்படின்னா சேட்டலைட் தான். இது எல்லாமே வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷனில் தான் நடந்தது தான். அதாவது அவருடைய பங்களிப்பு மூலயமா தான் நடந்து சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதுலலாம் இவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறையாவே இருந்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், டாக்டர் கலாம் வாஸ் அவார்டட் த பத்ம பூஷன் இன் 1981. இதுக்கப்புறம் அவர் என்னென்ன அவார்டெல்லாம் வாங்கினார் அப்படின்றது தான் கொடுத்துருக்குறாங்க. பத்ம பூஷன் பெரிய அவார்டு 1981 வாங்கினார். அதுக்கப்புறம் பத்ம விபூஷன் அப்படின்ற ஒரு அவார்டு 1990. அண்ட் த ஹையஸ்ட் அவார்டு இன் பாரத் ரத்னா. இந்தியாவில் கொடுக்குற பெரிய அவார்டு என்ன அப்படின்னா பாரத் ரத்னா அப்படின்ற அவார்டு 1997 என்ன பண்ணார், வாங்கினார். ஹி வாஸ் ஏ ரெஸ்பெக்டட் ஃபார் த செவரல் அதர் அவார்டு அண்ட் ஃபெலோ ஆஃப் மெனி professional institution. He became the 11th President of India on 25th July 2002. இது மட்டும் இல்லை, அதாவது இந்த பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பாரத் ரத்னா இந்த அவார்டு மட்டும் இல்லை, நிறையா கம்பெனிஸ்லேருந்து அவருக்கு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார், 11th பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார். ஓகேங்களா. எப்போ அப்படின்னா 25th July 2002. His focus was a transformed India into a developed nation in 2020. அதாவது அவருடைய மெயின் தாட் என்னவாக இருந்தது அப்படின்னா 2020 இந்தியாவை எப்படியாவது டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றணும், வளர்ந்த நாடாக மாற்றணும் அப்படின்னு தான் அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் எண்ணமாகவும் இருந்துச்சு. He was written many books. One of them begins his biography
டைட்டில் விங்ஸ் ஆஃப் ஃபயர். நிறைய புக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து ஒரு புக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, அவருடைய பயோகிராஃபி. அதாவது அவர் எங்கே பிறந்தார், என்ன பண்ணார், என்ன அச்சீவ் பண்ணார் அப்படின்றது ஒரு புக்கை எழுதினார். அந்த புக்குக்கு பேர் தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள் அப்படின்றது அந்த புக்கோடைய நேம். ஹீ பாஸ்ட் அவே ஆன் 27th July 2015. அவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 27 ஜூலை 2015 என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டார். ஓகேங்களா? இதோட இன்றைக்கி கிளாஸை முடிச்சுப்போம். இன்றைக்கான ஹோம்ஒர்க்ஸு நம்ம ஆல்ரெடி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், லெசனையே முடிக்க போகிறோம். அதனால் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து 1 வேர்ட்ஸு கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு ஹோம்ஒர்க் மிஸ்ஸு கொடுக்க போகிறேன். இது வந்து லெசன் நம்பர் 1. நீங்கள் எழுதும்போது லெசன் நம்பர் 1ன்னு போட்டு தான் என்ன பண்ணணும், எனக்கு ஹோம்ஒர்க்கு எழுதணும். ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி எடுத்தே அனுப்புகிறேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் லெசனுக்கான 1 வேர்ட்ஸை மட்டும் கம்ப்ளீட் த அனலாக், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், இது 3 என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு எழுதி ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்புங்க. அடுத்த கிளாஸில் வந்து இந்த ஃபஸ்ட் லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சரை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.